அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, தவறுதலாக பட்டா வழங்கிய அந்த பட்டா வழங்குவதற்கு பரிந்துரை செய்த அந்த வருவாய் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைக்க முடியுமான்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்டதுக்கு கட்டாயமாக எடுக்க வைக்க முடியும். அதில் சட்டத்திற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கு சட்டத்தில். அப்போ எந்த மாதிரி மனு எழுதணும்? ஏற்கனவே நம்ம வாரிசுதாரர்கள் மறைச்சோ இல்லை ஒருதலை பட்சமாகவோ இல்லை தவறுதலாக பட்டா வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்சேபனை மனு, பட்டா பதிவு புத்தக சட்டத்தை பயன்படுத்தி எப்படி ஆட்சேபனை மனு வட்டாட்சியர் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். சரி, அப்படி தவறுதலாக பட்டா வழங்கப்பட்டிருக்கு, இல்லை போலியாக இல்லை மோசடியாக பட்டா வழங்கப்பட்டிருக்கு, அந்த பட்டாவை எப்படி ரத்து செய்யணும்னு சொல்லி வருவாய் கோட்டாட்சியருக்கு மனு எப்படி அளிக்கணும்னு சொல்லி முந்தைய காணொலியில் பார்த்துருந்தோம். ஏற்கனவே வருவாய்த்துறை, காவல்துறை, பதிவுத்துறை சம்பந்தமாக பல காணொலிகள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம். பார்க்காத நபருக்கு அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் இருக்கும். சரி, முதலாவதாக இப்படி நடவடிக்கை எடுக்க வைப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா? இருக்கு. அப்போ எந்த சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டி நம்ம மனு எழுதணும் அப்படின்னா, தமிழ்நாடு குடிமைப்பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதிகள் 1923 இந்த சட்டத்தில் 17 உட்பிரிவு ஏ, 17 உட்பிரிவு பி, இந்த ரெண்டுமே என்ன சொல்றதுன்னா, 17 உட்பிரிவு ஏ வந்து மைனர் ஒரு சின்ன தண்டனை கொடுக்கலாம், 17 உட்பிரிவு பிங்கிறது ஒரு பெரிய தண்டனை, அவருக்கு வந்து ப்ரொமோஷனை ரத்து பண்ணுறது இல்லை அவருடைய இன்க்ரிமெண்ட்டை நிறுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி அவரை சஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மேஜர் தண்டனை வந்து அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயமாக வருவாய்த்துறை தவறிழைக்கும் பட்சத்தில் இந்த சட்ட விதியின் கீழ் கட்டாயமாக அவர்கள் தண்டனை நம்மளால் பெற்றுத்தர முடியும். அப்போ இதுக்கு மனு எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு நான் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் அப்படியே வரிசையை எழுதுனா கூட எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகாவில் இந்த ஒரு பட்டா மாற்றம் நடந்திருக்கு, நம்ம வந்து யூகம் பண்ணிக்கலாம். அப்போ யாருக்கு எழுதணும் அப்படின்னா, அந்த சிவகிரி தாலுகாவுக்கு யார் விசாரணை அலுவலராக இருப்பாங்க அப்படின்னா, சங்கரகோயிலில் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர். அப்போ தென்காசி மாவட்டம் சங்கரகோயில் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு தமிழ்நாடு குடிமைப்பணிகள் விதி ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதி 1973 பிரிவு 17 உட்பிரிவு ஏ மற்றும் பிரிவு 17 உட்பிரிவு பி படி நடவடிக்கை எடுக்க வேண்டி புகார் மனு. அதுதான் தலைப்பு. கீழே மனுதாரர் நம்மளுடைய முகவரி அப்படி எழுதிக்கிறோம். எதிர் மனுதாரர்ல யார் பேர்ல பட்டா மாற்றம் செஞ்சிருக்கோ அவர் தான் முதல் எதிர் மனுதாரர். இரண்டாவதாக வட்டாட்சியரை போடக்கூடாது. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் பரிந்துரையின் பேர்ல தான் வட்டாட்சியர் வந்து பட்டா மாற்றம் செஞ்சிருக்காரு. அப்ப கிராம நிர்வாக அலுவலர் களத்துல போய் விசாரணை மேற்கொண்டிருக்கணும். அவர் தான் இதுல முதலாவதாக பிள்ளையார் சொல்லி போட்டவர் அந்த தவறுக்கு. அப்ப முதலாவதாக அந்த கிராம நிர்வாக அலுவலர், அடுத்து வருவாய் ஆய்வாளர், துணை மண்டல வட்டாட்சியர், இந்த 4 பேர் மொத்தம் 5 எதிரிகளை வந்து நம்ம இந்த மனுவுல சேர்க்கிறோம். சேர்த்துட்டு கட்டாயமாக பொருள் இருக்கணும். பொருள் என்ன குறிப்பிட போறோம் அப்படின்னா, வாரிசுதாரர்களுக்கு தெரியாமல், வாரிசுதாரர்களை மறைத்து, வாரிசுதாரர்களுக்கு அறிவிப்பு கொடுக்காமல் பட்டா மாற்றம் செய்வதற்கு பரிந்துரை செய்த அலுவலர்கள் மீதும், பட்டா மாற்றம் செய்து கொடுத்த அந்த அலுவலர்கள் மீதும் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை தமிழ்நாடு குடிமைப்பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதி 1923 பிரிவு 17 உட்பிரிவு ஏ மற்றும் பிரிவு 17 உட்பிரிவு பி படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தொடர்பாக. இதுதான் பொருள். பார்வையில முதலாவதாக நம்மளுடைய வாரிசு சான்றிதழ், இரண்டாவதாக அந்த வருவாய் கிராமத்தின் புலையன், சர்வேயன் என்று சொல்லக்கூடிய புலையன் மற்றும் பட்டாயன். அப்ப ஏற்கனவே நம்ம ஆட்சேபனை மனு கொடுத்துருந்தோம்னா, அதாவது மூன்றாவதாக ஆட்சேபனை மனு. இதை பட்டா ரத்து செய்வதற்கு நம்ம கோட்டாட்சியருக்கு மனு கொடுத்தோம்னா, நான்காவதாக அந்த ரத்து செய்வதற்கு கொடுத்த அந்த புகார் மனு, கோட்டாட்சியர் கொடுத்த மனு. இதெல்லாம் குறிப்பிட்டு அந்த வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்குன்னு போடுங்க. போட்டு ஃபர்ஸ்டா என்ன சொல்லணும் அப்படின்னா, மேற்கண்ட முகவரியில் வசித்து வரும் நான் பார்வை 1 கண்ட வாரிசு சான்றிதழின்படி, பார்வை 2 கண்ட அந்த சொத்து இருப்பதே புலையன் மற்றும் சர்வையன் எனது தகப்பனாருக்கு சொந்தமான, எனது தகப்பனாரின் தகப்பனாருக்கும் சொந்தமான பூர்வீக சொத்திற்கு அந்த பார்வை 1 கண்ட வாரிசு சான்றிதழ் படி நாங்கள்லாம் வாரிசுதாரர்கள், அதில் நானும் ஒன் ஆஃப் த வாரிசுதாரர், நானும் ஒரு வாரிசுதாரர் அப்படின்னு போடணும். பார்வை 2ல் இந்த மாதிரி பூர்வீக சொத்து, இந்த மாதிரி சர்வேயன் மற்றும் பட்டாயன் அடிப்படையில் இந்த வருவாய் கிராமத்தில் கிட்டத்தட்ட 8 ஏக்கர்ல 10 ஏக்கர் எவ்வளோ இருக்கோ அந்த ஏக்கர் எவ்வளவோ அந்த ஏக்கர் அந்த செண்டை போட்டு இது அனைத்துமே எனது தகப்பனாரின் தகப்பனாருக்கு சொந்தமான
பூர்வீக சொத்து. மூன்றாவதாக என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த சொத்தை வருவாய்த்துறை அலுவலர்கள் எந்த விதமான வாரிசு சான்றிதழோ இறப்பு சான்றிதழோ எதுவுமே இல்லாம பொதுவாக போலியாக ஒரு பட்டாவை தயாரித்து கொடுத்துருக்காங்க, மோசடியாக ஒரு பட்டாவை வழங்கியிருக்காங்க. இப்படி வழங்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 14 மற்றும் 21 என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு. அடிப்படை உரிமை என்ன? ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவன் தரப்பு நியாயத்தை கேட்பதற்கு அவருக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இதுல எந்த விதமான அவகாசமும் கொடுக்காமல், எங்களை விசாரணை செய்யாமல் ஒரு பட்டா மாற்றத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் பரிந்துரை செஞ்சிருக்காரு. ஏன் கிராம நிர்வாக அலுவலரை மட்டும் நம்ம டார்கெட் பண்றோம் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் பட்டா மாற்றத்தை என்ன நடந்தாலும் சரி களத்துல போய் விசாரணை செய்யக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியர் யார் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் தான். கிராம நிர்வாக அலுவலர் நினைச்சாலும் எதை வேணாலும் மாற்றி கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒருத்தர் கிடைக்க வேண்டிய அந்த உரிமையை கூட கிடைக்க விடாம அவர் ரிஜெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே அந்த அப்ளிகேஷனை, அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் கிராம நிர்வாக அலுவலருக்கு இருக்கு. இவர் நிராகரிச்சிட்டார்னா மேலே போக போக அது முழுமையாக நிராகரிக்கப்படும் ஒழிஞ்சு அவங்க யாரும் கூப்பிட்டு விசாரணை பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த வருவாய்த்துறையில மேலே இருக்கக்கூடிய அலுவலர்கள் கடைநிலை ஊழியரான கிராம நிர்வாக அலுவலரை நம்புறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஏற்கனவே பரிந்துரை பண்ற பட்டாவுக்கு ஒரு போலியான ஆவணத்தையோ இல்லை மோசடியான ஆவணத்தை உருவாக்கி கொடுத்ததை வச்சு பட்டாவுக்கு பரிந்துரை செய்யறாரு. அதை மேல இருக்கிறவங்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப கிராம நிர்வாக அலுவலர் அந்த அடிப்படை உரிமையை மதிக்கல அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பட்டா வழங்கணும் அப்படின்னா எந்த மாதிரி வழிகாட்டுதல்களை கடைபிடிக்கணும் சொல்லிட்டு பட்டா பதிவு புத்தக திட்டம் 1983 மற்றும் பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த துளியும் அதை கடைபிடிக்காமல் ஒரு பட்டா மாற்றத்துக்கு இது மாதிரி பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எதற்காக இருக்கு? சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய இந்த அரசு அலுவலர்கள் துளியளவும் சட்டத்தை கடைபிடிக்காம இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக மோசடியாக பட்டா மாற்றம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றோம். அடுத்தபடியாக என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு பட்டா மாற்றத்தின் போது இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் எப்படி நடந்துக்கிறோம், எப்படி அதை கடைபிடிக்கணும் என்ற விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. எதுல அப்படின்னா வருவாய் நிலை ஆணையம் 31. அப்ப சட்டத்தையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை, வருவாய் பிரத்யேகமாக அவர்களுக்காகவே இயற்றப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த வருவாய் நிலை ஆணைகளையும் அந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டரையும் அவங்க பின்பற்றுவதில்லை. அதைத்தான் நம்ம சொல்றோம். வருவாய் நிலை ஆணையம் 31 சொல்லப்பட்ட விதிமுறைகளையும் பின்பற்றல. இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 375 வருவாய்த்துறை அலுவலர்கள், செயல்துறை அலுவலர்கள், நீதித்துறை அலுவலர்கள் எக்கார்த்து கொண்டும் விசாரணை செய்யும் போது நீதி தவறக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க எங்கேயுமே நீதி நிலைநாட்டப்படல. இவர்களுக்குன்னு என்ற வருவாய்த்துறை அலுவலர்கள் அந்த ஆர்டிகல் 375 துளியும் பின்பற்றாம பட்டா மாற்றம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றோம். அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலர் ஒரு பட்டா மாற்றத்துக்கு பரிந்துரை செய்யும் போது அவர் எதை பின்பற்றணும் அப்படின்னா, கிராம நிர்வாக நடைமுறை நூல் ஒரு நூல் இருக்கு. அந்த கிராம நிர்வாக நடைமுறை நூலை அவர் துளியளவும் பின்பற்றாம ஒருதலை பட்சமாக சட்டத்துக்கு விரோதமாக இப்படி பட்டா மாற்றம் செஞ்சிருக்காரு. இது அப்படியே வழிமொழிஞ்சு அந்த வருவாய் ஆய்வாளரும் துணை வட்டாட்சியரும் ஒரு பட்டா வழங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட செயலானது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு, இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையை இவங்க பறிச்சிருக்காங்க. இத்தகைய செயல் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 படி இது குற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சரத்துக்கெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்ன கேட்கும், ப்ரேயர். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு மனு எழுதுனா தலைப்பு இருக்கணும், பொருள் இருக்கணும், பார்வை இருக்கணும், ப்ரேயர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ப்ரேயரில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கணம் கோட்டாட்சியர் அவர்கள் போட்டு ஃபர்ஸ்ட்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஒருதலை பட்சமாக வாரிசுதாரர்கள் மறைச்சு பட்டா மாற்றம் செஞ்சிருக்காங்க, அந்த பட்டாவை ரத்து செய்யணும். இல்லை அப்படின்னா அந்த பட்டாவில் என்னுடைய பேரை சேர்க்கணும். இல்லை அப்படின்னா அந்த பட்டா முந்தைய நிலைக்கு கொண்டு போகணும். யார் நிலை, என் தகப்பனாரோ இல்லை என்னுடைய தாத்தா பேரில் யார்கிட்ட இருக்கோ அவர் பேருக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன கேட்குறோம் அப்படின்னா, முக்கியமாக இப்படி பட்டா மாற்றம் செய்வதற்கு பரிந்துரை செய்த போலியான மோசடியான ஒரு பட்டா மாற்றம் செய்வதற்கு பரிந்துரை செய்த அந்த பட்டா மாற்றத்தை, அந்த பரிந்துரையை அப்படியே ஏற்று விசாரணையே செய்யாம அதை அப்படியே மாற்றம் செய்த அந்த அலுவலர்கள், வட்டாட்சியர் இவர்கள் மீது தான் தமிழ்நாடு குடிமைப்பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதிகள் 1973
பிரிவு 17A மற்றும் பிரிவு 17B என்படி கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுவை நம்ம கோட்டாட்சியர் முன்பு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டு குறிப்பில் விசாரணை நேரடி விசாரணைக்கு உட்படுத்தும் போது இதை கொண்டு கொடுக்குறேன், என் தரப்பு ஆவணத்தையும் என் தரப்பு வாதத்தையும் நேரடியாக வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லியிருங்க. சொல்லிட்டு இப்படிக்குன்னு போடக்கூடாது, இடம் நாள் போட்டு மனுதாரர் இல்லை இந்த மேற்படி வருவாய் அலுவலர்களால் பாதிக்கப்பட்ட மனுதாரர்னு போடுங்க. போட்டு இந்த மனுவை அழகாக ட்ராப் பண்ணி நீங்கள் கோட்டாட்சியர் கொடுங்க. கட்டாயமாக இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு 100% சாத்தியக்கூறாக இருக்கும். மீண்டும் இதுபோல சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.